ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லில்லிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வித்தியாசமான சில பொருட்களே வச்சு சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு பொரிய விடலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 15 காய்ந்த மிளகாயை விதை நீக்கி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் மிளகாயை அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மற்ற சிக்கனுக்கு நம்ம விழுதாக போடுவோம், இதுக்கு அப்படி இல்லை, ஒன்றுக்கு பாதியாக நச்சு போடணும். தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 20 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். வேறு பொருட்கள் நம்ம சேர்க்காதனால வெங்காயம் நிறையாவே சேர்க்கணும். வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாகும் வரை வதக்கணும். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புனாலும் சரி, கிரேவினாலும் சரி, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா தான் அது நல்ல ருசி கொடுக்கும். சிக்கன் அலசும்போது 1 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டு அலசுனீங்கன்னா அந்த சிக்கனில் கவிச்சி அப்படிங்கிற அந்த ஸ்மெல்லே இருக்காது. சிக்கன் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லாதவங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு கண்டிப்பாக அலசணும். மிளகாய் நிறையா சேர்த்துருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது காஷ்மீரி சில்லி பவுடர். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும்போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் இப்போ சேர்க்க போகிறோம். இப்படி செய்கிற இந்த சிக்கன் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இப்படி எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி கிண்டி விடணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது, அது குழம்பாயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம செய்கிற அந்த சிக்கன் ஹீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லை இது போல் வெட்டி அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரை இந்த தேங்காய் சில்லுகளை வறுத்துக்கலாம். அந்த சிக்கனோட இந்த தேங்காய் பீஸ் சேரும்போது அதை கடித்து சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த சிக்கனோட இந்த தேங்காய் சில்லையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு பரிமாற வேண்டியது தான். ரொம்ப ருசியான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான சிந்தாமணி சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வெங்காயம், எலுமிச்சம்பழம் வச்சு அலங்கரித்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ருசியான சிந்தாமணி சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.